அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ராகு, கேது, சனி பகவான் பயிற்சி, குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்ப்போம். அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக, தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காமல் இருக்கும். அப்போ அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்ன கோயிலை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போமா? அன்பான துலாம் ராசி என்பர்களே, இந்த பிறக்க போகிற ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவானோட சேர்ந்து சூப்பராக இருக்கார். அப்போ ராசிநாதன் எப்போ நல்லா இருக்காரோ அப்போ எல்லா நல்ல காரியமும் தொடங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக நல்ல காரியங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். எப்பொழுதுமே கேது பகவானை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க ஞானக்காரகன் அப்படிம்போம். ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் இடத்துல, அதாவது ஜனன ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது, இந்த பிறவியோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த காலகட்டங்களில் கேது பகவான் 12ல் இருக்கார். கேது பகவான் 12ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்றது சனி பகவானுடைய ஆட்சி வீடு. ஆட்சி பெற்ற சனி பகவான் அங்கேயே வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதியில் இருக்கும்பொழுது துலா ராசியை சேர்ந்த சின்னத்திரை, பெரிய திரை கலைஞர்களுக்கு ரொம்ப நாளாக வாய்ப்பு கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. திரைத்துறையில் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி வாய்ப்பு கிடைக்காத அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சின்னத்திரை, பெரிய திரையில் வாய்ப்பு கிடைச்சி, அந்த வாய்ப்பும் பார்த்தாக்க வெளியூர், வெளிநாடில் ஷூட்டிங் தொடர்புடையது இருக்கிறதுனால இங்கே வர வருமானம் மாதிரி 4 மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும். அதே போல் திடீர் புகழ் கிடைக்கும். இந்த துலா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய துறையில் உள்ள கான்ட்ராக்டுகள், அதாகப்பட்டது மைனிங் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு ஆகிய அத்தனை கான்ட்ராக்டும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக தனவரவு, கடுமையான தனவரவு இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் ஏற்றமான சூழ்நிலை இருக்கும். துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டுன்னே சொல்லலாம். அடுத்தது 6ஆம் இடத்தில் ராகு. எப்பொழுதுமே 6ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான இடம், எதிரிகள் அற்ற நிலை அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். அதே போல் துளாராசியை சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய என்பவர்களுக்கு இதுவரை கான்ட்ராக்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எப்போ ஒருத்தங்க கன்ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா அப்படின்னாலே வேலை பணி நிரந்தரம் இருக்குது அப்படின்னாலே ஒரு பலம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலயமா பொருளாதாரத்தில் ஒரு கான்ட்ராக்டில் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட கன்ஃபார்மில் வாங்குகிற சம்பளம் கிட்டத்தட்ட 4 மடங்கு உயர்வு கிடைக்கும்போது பொருளாதார நிலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் குருவோடைய சேர்ந்த செவ்வாயாக இருக்கிறதுனால, குரு மங்கள யோகம் பெற்ற செவ்வாயாக இருக்கிறதுனால துளாராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு, எதனால் திருமண தடை ஏற்படுது, எதனால் தாமதம் ஏற்படுது அப்படின்னு தெரியாத அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் திருமணத்திற்குண்டான தடையும் தாமதமும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர 8ஆம் இடத்துல குரு பகவானும் அங்கார பகவானும் குருமங்கள யோகமாக இருக்காங்க. 8 அப்படின்றது மறைவிடம் அப்படிம்போம். இந்த துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு படிப்பிற்காக, அதாவது மேல் படிப்பிற்காக அல்லது உத்தியோகத்திற்காக மேல்நாடு, அதாவது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். அதற்கு உண்டான விசா, பிஆர்,
சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு போன்ற அத்தனையும் கிடைக்கும். அடுத்தது 9ஆம் அதிபதியான புத பகவான் 10ல் இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பிஹெச்டி போன்ற மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேண்டிய யூனிவர்சிட்டியில், வேண்டிய பல்கலைக்கழகங்களில் வேண்டிய துறை கிடைக்கும். அது வெளியூராக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, அதற்கு உண்டான பிஆர், விசா, சிட்டிசன்ஷிப், அதற்குண்டான தனம், அதாவது பொருளாதாரம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். அதே போல் ராசிக்கு 9ஆம் இடம் உண்டானவர் 10ஆம் இடத்துல இருக்கார். வேலை தொழில் பண்ணக்கூடியவங்க, துளாராசியை சேர்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது நாள் வரலையும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் மந்தகதியில் இருந்துகிட்டு. அப்போ இந்த தொழிலில் உள்ள மந்தகதிகள் அத்தனையும் புத பகவானுடைய அருள்னாலையும் தனக்காரகனான குருவும் செவ்வாயும் சேர்ந்த அருள்னாலையும் கண்டிப்பாக பொருளாதாரத்துலேயும் தொழிலையும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதம் துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் நல்லபடியாக தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 7 செவ்வாய் 8ல் இருக்கார், குரு கூட சேர்ந்த செவ்வாய். அதனால் குரு மங்கள யோகம் பெற்ற செவ்வாயின்றதுனால தொழில் பார்ட்னர் நல்லபடியாக அமைஞ்சு தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதை தவிர 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியான சூரிய பகவானும் உங்களுடைய ராசிநாதனும் சேர்ந்திருக்கார். அப்போ லாபஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால தொழில் மூலியமாக அபரிமிதமான லாபம் கிடைக்கிறது. லாபம் அப்படின்றது ஒன்று, அபரிமித லாபம் கிடைக்கக்கூடிய ஒன்று. அதுவும் இந்த சுக்கிரனுடைய ராசியை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆடை ஆபரணம் மற்றும் துறையில், அதாவது சாப்பாடு துறை, அதாவது கேட்ரிங் டெக்னாலஜி மற்றும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் புரோகிராமர், டெக்ஸ்டைல் துறை, இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் மிக மிக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்கின்ற தொழில் மூலியமாக தர்ம கர்மாதிபதி யோகம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 9 கூடையவர் 10ல், 10 கூடையவர் 11ல். அப்போ இது எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். எப்போ ஒருத்தங்க தொழிலில் சிறப்படைகிறாங்க அப்படின்னு சொன்னாலே, அவங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது துளாராசியை சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் ரொம்ப நாளாக வாய்ப்பே கிடைக்காம இருந்தாங்க. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாய்ப்புனால பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது துளாராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் 11ல் இருந்தாலே ஏற்றம் தரும் மாதமாக இருக்குமா, ஏற்றம் தரும் மாதமாக இருக்கும். சரி, இந்த ஆவணி மாதத்தில் 31 நாட்கள் உண்டு. இந்த 31 நாட்களில் 2-3 நாள் சுபங்கள் தவிர்க்கக்கூடியது, வெளியூர் வெளிமாநிலம் தவிர்க்கக்கூடியது, அதாவது சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வர்றது சந்திராஷ்டம தினங்கள். இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்க்கணும், முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும். சரி, அது எந்த நாள்னு பார்க்கலாமா? இந்த துளாராசி என்பவர்களுக்கு 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த 3 நாட்களும் ஆவணி மாதத்தில் தவிர்க்கணும். அதாவது ஆங்கில தேதியை பொறுத்தளவுக்கு 26, 27, 28 இந்த 3 நாட்களும் சுபகாரியங்கள், சுப முடிவுகள் எடுக்கிறது, முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் தவிர்வது, இது எல்லாத்தையுமே தவிர்ப்பது நல்லது. சரி சாமி, நான் டிக்கெட் போட்டுட்டேன், அன்றைக்கி வேறு என்ன வழி அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனம் செஞ்சுட்டு அந்த வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செஞ்சிங்கன்னாக்க அந்த பயணங்களில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகும். சரி, இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, உங்களுக்கு பக்கத்தில் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர், இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலேருந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த கோயிலில் உள்ள ஈஸ்வரன் பேர் அமிர்தகடேஸ்வரர்னு பேர். அந்த அமிர்தகடேஸ்வரருக்கு ஒரு பிரதோஷத்துக்கு அன்னைக்கு, அந்த ஆவணி மாதத்தில் வர பிரதோஷத்துக்கு அன்னைக்கு அந்த ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால், பன்னீர், இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா விலகும். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிகம் அப்படின்னாலே தேள் அப்படிம்போம்.
அதோடைய அதிபதி அப்படின்றது அங்காரகன் என்கின்ற செவ்வாய் பகவான் என்போம். அப்போ உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடமான சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவானோட சேர்ந்த செவ்வாயாக இருக்கார். அப்போ எப்போ ஒருத்தருக்கு ராசிநாதன் நல்லா இருக்கார், அந்த ராசியை பிரகஸ்பதியான குருவும் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாலே அந்த மாதம் வெற்றிகரமான மாதம்னு சொல்லலாம். எப்பொழுதுமே ராசிநாதன் பார்த்தாச்சுன்னா தடைகளும் தாமதங்களும் அத்தனையும் விலகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அதே போல் ராசிநாதனை ராசிக்கு 7ல் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய மாதம். இன்னும் கிளியராக போனால் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகி போயிடுமா, நிச்சயதார்த்தம் ஆகி போயிடும். அதில் எந்த விதமான பயமும் வேண்டாம். அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளையது. முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிக்க தோற்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அதே போல் திருமணமாகி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு 3ஆம் இடத்தை புத்திரக்காரனான குரு பார்க்கும்பொழுது 3ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரத்துப்படி ஆணுக்கு வீரியஸ்தானமும் பொண்ணுக்கு 4ஆம் இடம் அப்படின்றது கர்ப்பம் தாங்கும் ஸ்தானமும்னு பேர். அப்போ வீரியஸ்தானத்தில் விந்தணுக்கள் கூடக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அப்போ இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி தொடங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா, காலகட்டம்னே சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு அர்த்த ஆஷ்டம சனி நடக்குது. சனி பகவான் ராசிக்கு 4ஆவது இடத்துல இருந்தால் அர்த்த ஆஷ்டம சனி. அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 4. ஆனால் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதி பெற்று சனி பகவான் பலம் இழந்துட்டார். அதனால் இந்த காலகட்டங்கள் பிரச்சனைக்கு இல்லாத காலகட்டங்கள். கிட்டத்தட்ட ஒரு 140 நாள் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ சுகஸ்தானம் நல்லா இருக்கா, சுகஸ்தானம் நல்லா இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதம். எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வாங்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அதன் மூலியமாக வேண்டிய விரும்பிய பல்கலைக்கழகங்களுக்கு +2 வரலும் படித்து முடிச்சுட்டு என்ன கோர்ஸுக்காக எந்த காலேஜுக்கு எந்த யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த காலேஜ் அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 5ஆம் இடம் அப்படின்றது ராகுவோடைய வீடு. அப்போ ராகு அங்கே இருக்கார். ஆனால் ராகுக்கு இடம் கொடுத்த பிரகஸ்பதியான குரு பகவானுடைய வீடு. அதனால் 5ஆம் இடம் அப்படின்றது கோதண்ட ராகு ஆகிறார். கோதண்ட ராகு ஆகிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு இத்தனை நாள் தடையும் தாமதமும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதம். குலதெய்வத்தை கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அத்தனை குறைகளும் தீங்கும். எப்போ குலதெய்வம் வீட்டுக்கு வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் அத்தனையும் வரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் தொழில் பணியக்கூடியவங்களாக இருந்தாக்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்து அதுவும் பார்ட்னர் கூட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாக்க 7ஆம் இடத்துல பிரகஸ்பதியான குருவும் 7ஆம் இடத்துல ராசிநாதனான செவ்வாயும் இருக்கிறதுனால குருமங்கள யோகம் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து தொழில் செய்தோம்னாக்க அபரிமிதமான வருவாய் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இதை தவிர கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை ஏற்படக்கூடிய மாதம். கடந்த மாதம் ஆடி மாதம் வெளியூரில் பிரிஞ்சிருந்தவங்க இப்போ சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதத்தில். அப்போ கணவன் மனைவிக்குள்ளார இந்த பிரிவினைகள் விலகி ஆனந்தம் தவறக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாமா, கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்தது 9ஆம் இடத்துல பிரகஸ்பதியான புத பகவான், அதாகப்பட்டது கல்விக்காரகனான புத பகவான் இருக்கார். உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற தேர்வு எழுதக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேண்டிய பல்கலைக்கழகத்துங்களை வேண்டிய மார்க் எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க் வாங்கி ஐஐடி, ஜேஇஇ, நீட்டில் வாங்கி அந்த மார்க் வாங்கி விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடியது.
சரி, அது மட்டுமா அப்படின்னாக்க, வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு தனக்காரகனான குரு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால வேண்டிய இடத்துல கேட்ட இடத்துல பொருளாதாரம் கிடைக்கக்கூடியது, வேண்டிய இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அதே போல் வண்டி வாகனம் வீடு வாங்கணும் முயற்சி செய்யக்கூடியவங்க செவ்வாயானவர் ராசியை பார்க்கறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர 9ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால, கல்விக்காரகனான புத பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்பட்டு அங்கு போய் படிக்கிறதுக்கு வேண்டிய விசா மற்றும் கிரீன் கார்டு மற்றும் பிஆர் மற்றும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா ஏற்கனவே நல்ல மூலக்காரங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செவ்வாயும் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கிறாரு, ராசிநாதன் நல்லா இருக்காரு, ராசியை குரு பார்க்குறாரு, 9ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். அடுத்து 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகனான 10ஆம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவானும் இருக்கிறாரு, சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ பார்க்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். சூரிய பகவான்றது ஆத்மகாரகன், ஆத்மகாரகனுடைய ஒளியில் தான் அத்தனை கிரகங்களும் அத்தனை இதுவும் செயல்படுது. அப்போ 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும், நல்ல பண வரவும் கிடைக்கும். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நமக்கு வேணும்? அடுத்தது 11ஆம் இடத்துல ஞானக்காரகனான கேது பகவான். நீண்ட நாட்களாக புகழ் கிடைக்கல, பணவரவு கிடைக்கல அப்படின்னு அவதிப்பட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அது அத்தனையும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். சரி, ஒரு சில பேருக்கு இந்த ஆவணியில் உள்ள 31 நாளில் ஒரு சில நாட்கள் புதிய முயற்சிகள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் வரும். அப்போ அந்த புதிய முயற்சிகள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது சந்திராஷ்டம தினங்கள் அப்படிம்போம். அப்போ அந்த சந்திராஷ்டம தினங்களில் வெளியூர் வெளிமாநில பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கக்கூடியது நல்லது. அது எந்த நாள் அப்படின்னு பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் 12ஆம் தேதி காலையில் 8:36லேருந்து 13ஆம் தேதி முழுசும், 14ஆம் தேதி பகல் 2:59 வரையும். அப்போ ஆங்கிலத்துக்கு பொறுத்தளவுக்கு 28/8/2024, 29/8/2024, 30/8/2024 வெள்ளிக்கிழமை 2:59 வரையிலும் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளும் எந்த விதமான புது நிகழ்ச்சிகளும் புதிய முயற்சிகளையும் தொடங்கக்கூடியது நல்லது. சரி, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ நல்லா இல்லை அப்படின்னாக்க செல்லக்கூடிய சென்று வழிபடக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சோடச கணபதி. சோடசம்னா 16 வகையான கணபதி. இது எங்கே இருக்காரு அப்படின்னாக்க திருப்பாஞ்சூர் அப்படின்ற இடத்துல இருக்காரு. இந்த இடத்துல செவ்வாய்க்கு தோஷம் நீங்கிய இடம். அப்போ இந்த சோடச கணபதியை வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் கந்தன் பேர் சொல்லும்போது விலகும். ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அற்புதமான மாதம்னே சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம். அன்பார்ந்த தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். எப்பொழுதுமே குரு மறைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ அவர் யார் கூட இருக்கார் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு 5க்கும் 12க்கும் உடைய செவ்வாயோடைய சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்றிருக்கார். எப்போ ஒரு ராசிக்காரங்க குருமங்கள யோகம் பெற்றுட்டாங்க அப்படின்னாலே அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஜெயமாகும். ஜெயம்னா வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். தனுர் ராசி அப்படின்னாலே அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபா இந்த கையில் மரியாதை அப்படின்னாக்கா அவங்க கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திட்டு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபர். அவங்கள மரியாதையோடு நடத்தினோம்னாக்க நாம் என்ன செய்கைகள் சொன்னாலும் அதை அவங்க செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு அவமரியாதை பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல கோடி ரூபா வருதுனாக்களும் அந்த இடத்த விட்டு விலகக்கூடிய நபர்கள். சுயநம்பிக்கை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இது எல்லாமே உள்ளவங்க இந்த தனுர் ராசிக்காரங்க. அடுத்தது 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் 3ஆம் பாவாதிபதியான சனி பகவானே வக்ரம் பெற்று இருக்கார். அதனால் இந்த ஆவணி மாதத்தில் யாரு கூடயும் ஆர்கியூமெண்ட்டு, டிபேட்டு, வாதம், விதாண்டாவாதம் வைக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த அவர் சொல்கிறது பிடிக்கலையா அந்த இடத்த விட்டு விலகிருங்க. அவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறேன்ற பேரில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மேலும் பிரச்சனை வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டே தவிர குறையக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது.
ஸோ இந்த காலகட்டங்களில் 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கட்டும், உங்களுடைய உற்றார் உறவினராக இருக்கட்டும், எல்லாராலுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் கம்யூனிகேஷனை ரொம்ப குறைச்சிக்குங்க, ஆர்கியூமெண்ட் டிபேட்டை குறைஞ்சிக்குங்க. 4ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி மாத்ருஸ்தானம், அம்மாஸ்தானம். அம்மாஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால மாத்ருவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருக்கலாம். ஒரு சின்ன தொந்தரவு வந்தால் கூட உங்களுடைய குடும்ப டாக்டரை உடனே அணுகி அந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணுங்க. ஏன்னா ராகுவை பொறுத்தளவுக்கு டிசீஸ் கொடுக்கக்கூடியவர். அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசியுடைய 2ஆம் வீடான மகரத்தை பார்க்குறார். அப்போ தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதனால் தடை வருது அப்படின்னு தெரியாமலே இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்கும்பொழுது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் நம்ம 2ஆம் இடத்தை வாக்கு, தனம், குடும்பம், கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொன்ன சொல் நான் உனக்கு இதை பண்ணித்தரேன் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் அதை முடித்து கொடுப்பீங்க. ஏன்னா தனக்காரனான குரு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை. அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம் அப்படிம்போம். அப்போ அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற டயத்தில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி செய்யக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படும். அதே போல் அந்நிய மதம், அந்நிய மொழி சேர்ந்தவங்களோட தொடர்பு ஏற்படும். அவங்க மூலியமாக அந்நிய தேசத்தில் உங்களுடைய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அந்த தொழிலை தொடங்கிட்டு நீங்கள் பாரத தேசத்தில் இருந்தே வருமானம், நிரந்தர வருமானம் பெறலாம். அந்நிய டாலர்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திர்ஹாம் மற்றும் அந்நிய டாலர், யூரோ எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் என்ன அப்படின்னாக்க ராகு கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொடர் முன்னேற்றம், எப்பொழுதுமே கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்ததிபதியான புத பகவான் இருக்கார். புத பகவானை நம்ம கல்விக்காரகன் அப்படிம்போம். இந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். உயர்கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஐஐடி, ஜேஇஇ, நீட் தேர்வு, ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ், பிஹெச்டி போன்ற படிப்புகளுக்கு மற்றும் சிஏ போன்ற படிப்புகளுக்கு முயற்சி செய்கின்ற தனுர் ராசி அன்பர்களுக்கு வேண்டிய பல்கலைக்கழகங்களில் வேண்டிய குரூப் கிடைக்கும். இதை தவிர வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு கிடைக்கிறதுனால அந்நிய தேசத்தில் போய் உயர்கல்வி, உலகின் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில், உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கு உண்டான விசா, பிஆர், சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு போன்றவைகள் எல்லாமே கேட்ட நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியான சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தாச்சு அப்படின்னாலே அரசியல்வாதிகளுக்கு திடீர் பதவி உயர்வு. ஒரு வார்டு கவுன்சிலராக இருப்பார், அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எம்எல்ஏ இருக்கிறவர் மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மந்திரியாக இருக்கிறவங்க துணை முதலமைச்சர் போன்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதே போல் அரசு தொடர்புடையதில் உங்கள் கூட இருந்த லிட்டிகேஷன்ஸ், அதாவது அரசுக்கு மூலியமாக வந்திருந்த நோட்டீஸு, பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, இது எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் விலகி உங்களுக்கு ஜெயம் 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 என வெற்றி கிடைக்கும். அரசாங்கத்துடைய கான்ட்ராக்டுகள் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, மைன்ஸ் கான்ட்ராக்டு, அதுக்கடுத்தது ரோடு கான்ட்ராக்டு, அதுக்கடுத்து டேங்கு, வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு மற்றும் மைன்ஸ் கான்ட்ராக்டு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சி எதிர்பாராததுக்கு மேலே வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் கேது இருக்கிறது மிக சிறப்பு. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்போம். இதுவரையிலும் தனுர் ராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்துச்சு. அந்த வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையில் பணி நிரந்தரம் இல்லாமல்
கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழிலில் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் இதுவரையிலும் ஏதோ வந்துச்சு ஏதோ போணுச்சுன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொடர் முன்னேற்றம், கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆவணி மாதத்தில் தனுர் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மொத்தத்தில் ஆவணி மாதம் தனுர் ராசி என்பவர்களுக்கு ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா? ஏற்றமான மாதம் சொல்லலாம். தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகும். திருமணமாகி ரொம்ப வருஷமாக வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் பணியில் நிரந்தரத்தன்மையற்ற கான்ட்ராக்டில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழிலில் பார்ட்னர்னால் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு தனுர் ராசி என்பவர்களுக்கு வெற்றி வெற்றின்னு உண்டு. ஆவணி மாதத்தில் 31 தேதி, இந்த 31 தேதியில் என்னென்ன நாட்கள் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பார்ப்போமா? இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதம் 14ஆம் தேதி பகல் 2:59, 15ஆம் தேதி ஃபுல்லாக, 16ஆம் தேதி இரவு 11:48 வரலாம். அதாகப்பட்டது ஆங்கில தேதிக்கு பார்த்தோம்னாக்க 30/8/2024 வெள்ளிக்கிழமை பகல் 2:59, 31 சனிக்கிழமை ஃபுல்லாக, அடுத்தது 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:48 வரையிலும் சுப நிகழ்வுகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தவிர்ப்பது நல்லது. அப்படி வேறு வழியே இல்லை, நான் போயே ஆகணும் அப்படின்னாக்க அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு தயிர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சரி, ஒரு சில பேருக்கு தனுர் ராசிக்காரங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க தர்மபுரி அருகில் உள்ள அதியமான் கோட்டையில் உள்ள ஸ்ரீ கால பைரவரை ஒரு ட்ரிப்பு வழிபட்டுட்டு வாங்க. கால பைரவருக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா? கண்டிப்பாக விலகும். நல்லது. நமஸ்காரம். அன்பார்ந்த மகர ராசி என்பவர்களே, மகரம் அப்படின்னாலே சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி. சனி பகவானை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிறது மந்தக்காரகன் அப்படிமோ. மந்தக்காரகன் அப்படின்னாக்க எந்த ஒரு செயல்பாடையும் எடுத்தேன் கவுத்தேன்னு செய்ய மாட்டாங்க. எல்லாரும் ஒரு முறை யோசிச்சுட்டு உடனே செயல்படுத்துவாங்க. ஆனால் அந்த மகர ராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு முறை யோசிக்கிறாங்கன்னா இவங்க 10 முறை யோசிப்பாங்க. அப்போ அந்த 10 முறை யோசிக்கிறதுனால இவங்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சோம்பேறி அப்படிம்பாங்க. சோம்பேறி கிடையாது, இவங்க சுயநலம் கொண்டவங்க, தன்னுடைய நலத்தை நாடக்கூடியவங்க, அடுத்தவங்களை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்படாதவங்க இந்த மகர ராசி என்பர்கள். ஆனால் என்ன ஒரே விசேஷம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறது இந்த காலகட்டங்களில் மிக சிறப்பு அம்சம். ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு குரு பார்வை அந்த ராசியில் படுறதுனால சுயமுயற்சிகள் அத்தனையும் வெற்றி வெற்றி பெறக்கூடிய மாதம். செய்கின்ற தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதம். அதே போல் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரி, ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருக்கார். அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணும், யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் வாக்குஸ்தானத்தில் 2ஆம் அதிபதியான ராசி அதிபதியான சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்களாக போயிடும். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலைன்னாக்க அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டி வரும். அதனால் யாரு கூடயும் வாதம் இதாண்டாவாதம் வாக்கு கொடுக்கறது ஜாமீன் ஜவாப் போடுறது அத்தனையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். அடுத்தது, எப்பொழுதுமே ஒரு ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு திருமண தொடர்பு வரணும் அப்படின்னாக்க வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம், அதாப்பட்டது குரு பார்க்கணும், குரு நல்ல நிலையில் இருக்கணும். அதே போல் சனி தொடர்பு வரணும். சனி தொடர்பு அப்படின்றது 7.5 சனி, அர்த்தாசிரம சனி, அஷ்டமத்து சனி, இது ஏதாவது ஒரு தொடர்பு வரணும். அந்த போலக்கான இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்குண்டான யோகம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவானை பொறுத்தளவுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. குருபலம் வந்தாச்சு, சனி தொடர்பு வந்தாச்சு, 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 7.5 சனி இப்போ நடக்கிறது மகர ராசி என்பவர்களுக்கு பாத சனி நடந்துட்டுருக்கு. அப்போ 7.5 சனி தொடர்பு வரதுனால மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் திருமண தடையும் தாமதமும் விலகி
திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருட கடைசிக்குள்ளார திருமணம் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது மகர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு புத்திரக்காரகனான குருவே புத்திரஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணமாகி அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சுட்டு வந்த மகர ராசி ஆன திருமணமான தம்பதிகளுக்கு வம்சம் விருத்தி, தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகனான குருவே ராசியை பார்க்கறதுனால வம்சம் விருத்தி உண்டாகக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. ரொம்ப நாளாக நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சாமி, அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தடையும் தாமதங்களும் உங்களுடைய மகரத்த ராசியை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ ஒருத்தவங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டோ, எப்போ ஒருத்தவங்க வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்யுதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஆடி அமாவாசை செஞ்சதுனால அந்த பித்ருக்கள் திருப்தி ஆகி ஆவணி மாதத்தில் உங்கள் இடத்துக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. எப்போ குலதெய்வம் ஆசீர்வாதமும் எப்போ பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் வருதோ அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் அப்படின்னாக்கா உயர்கல்வி மற்றும் திருமணம், புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடியது, இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர மகர ராசிக்கு பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. 8ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம்னு பேர். ஆனால் அங்கே குடும்பஸ்தானாதிபதியான 2ஆம் இடத்ததிபதி சனியும் சூரியனும் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஆரம்பத்திலேயே சொல்யூஷன். என்ன ஆரம்பத்தில் சொல்யூஷன் அப்படின்னா, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது. அப்போ நாமளே விட்டு கொடுப்போமே, நம்ம விட்டு கொடுத்தோம்னா ஒன்றும் கெட்டு போவது கிடையாது. யார்கிட்ட விட்டு கொடுக்குறோம்? நம்மளோட லைஃப் பார்ட்னர் தானே விட்டு கொடுக்குறோம். அப்போ தேவையற்ற வாதம், தேவையற்ற விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது. அதே போல் உங்களுடைய தொழில் பார்ட்னர் கூட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இந்த ஆவணி மாதம் தொழில் பார்ட்னர் கூட தேவையற்ற ஜாமீன் ஜவாப் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் நஷ்டப்பட வேண்டிய வரும். அதனால் தொழில் பார்ட்னரோட அமிக்கபுளாக போகிறது அப்படின்றது சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்தது 9ஆம் இடத்துல கேது. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தைப்படி 9 அப்படின்றது 5, 9 புகழ் அப்படின்ற ஸ்தானம். அப்போ ஞானக்காரகனான கேதுவோடைய அருள் அங்கே இருக்கிறதுனால அந்த இடத்தோட அதிபதியான புதனும் சப்தமத்தில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கப்பட்டு கண்டிப்பாக புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தருக்கு புகழ் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் வேலை பார்க்குற இடத்துல ஏற்பட்ட தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக பதவி உயர்வும் பண வரவும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு நடக்கிறது அப்படின்றது பாத சனி நடக்குது. பாத சனியில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். அடுத்தது கம்யூனிகேஷன் பாவத்தில் ராகுவும் இருக்கார். அதனால் யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட்டு டிபேட்டு எதுவுமே வேண்டாம். இது இருந்தால் பிரச்சனைகளை கொண்டு விடும். அதே போல் ஜாமீன் ஜவாப் போட வேண்டாம். ஜாமீன் ஜவாப் போட்டிங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு பணம் கட்ட வேண்டிய வரும். அப்போ தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் திருமண தடைகளும் தாமதங்களும் விலகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு பண வரவு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு மற்றும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருந்த அன்பர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இந்த ஆவணி மாதம் அமோகமான மாதம்னு சொல்லலாமா? அமோகமான மாதம்னே சொல்லலாம். சரி, இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடியது. இந்த ஆவணி மாதத்தில் 31 நாள் உண்டு. இந்த 31 நாளில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள். அதாவது எதை தவிர்க்கணும்? புதிய முடிவுகள் எடுக்கிறது, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறது, இது எல்லாம் தவிர்க்கக்கூடிய நாட்கள். அப்போ இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த நாள் சந்திராசிரம தினங்கள், எந்தெந்த நாள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்ப்போமா? இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 16ஆம் தேதி இரவு 11:48 முதல் ஆவணி 16, ஆவணி 17, ஆவணி 18, ஆவணி 19ஆம் தேதி காலையில் 10:44 வரலும் சந்திராசிரம தினங்கள். அதுக்கு ஆங்கில அப்படின்னு பொறுத்தோம்னாக்க 1/9/2024, 2/9/2024, 3/9/2024, 4/9/2024 புதன்கிழமை காலையில் 10:44 வரையிலும் கண்டிப்பாக எந்த விதமான சுப நிகழ்வுகள் புதிய முயற்சிகள்
புதிய தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செல்வது இந்த சந்திராசிரம தினங்களில் தவிர்க்கணும். சரி, ஒரு சில பேருக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம பிரச்சனைகள் வரும்போது யாரால பிரச்சனையோ அவங்கள்ட்ட சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். சரி, யார்கிட்ட சரணாகதி அடையலாம் அப்படின்னாக்க சென்னைக்கு அருகில் திருவேற்காடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த திருவேற்காடில் புகழ் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கருமாரி அம்மன், கருமாறி உருமாறி வந்தது, மாரி அம்மன் அப்படின்னாலே உருமாறி வந்த அம்மன். இந்த மாரியம்மன் வந்ததுக்கு தல வரலாறு நிறையா இருக்குது. பரசுராமர் தன்னுடைய தந்தையோடைய பேச்சை கேட்டு தாயோடைய தலையை கொய்து திருப்பி மாறி வைத்ததுனால வந்தது மாரியம்மன் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அதனால் மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் மகர ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். என்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க வந்த பிரச்சனை, வரப்போகிற பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் விலகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். மகர ராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான மாதம் அப்படின்றது ஆவணி மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம். அன்பான கும்பராசி என்பர்களே, கும்பம் அப்படின்னாலே ஆதிக்கம், சனி பகவானோட ஆதிக்கம். சனி பகவானோட ஆதிக்கம் அப்படின்னாக்க கண்டிப்பாக கடுமையான உழைப்பாளர்களாக இருப்பாங்க, கரடுமுரடான பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்ன ஒன்று, எல்லாத்தையுமே எல்லாரும் ஒரு முறை யோசிக்கிறாங்கன்னா இவங்க 10 முறை யோசிப்பாங்க. அந்த 10 முறை யோசித்து அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு பார்ப்பாங்க. கெட்டது தன்னால் தீர்க்க முடியுமா, வெளியால் வச்சு தீர்க்க முடியுமான்னு பார்ப்பாங்க. தன்னால் தீர்க்க முடியும்னா அந்த பணியை எடுப்பாங்க, வெளியால் வச்சு தீர்க்கணும்னா அந்த பணியை எடுக்க மாட்டாங்க. சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. இவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்றத இவங்களுக்கும் இவங்களை படைத்த இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். யாராலையுமே இவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது கும்பராசியை பொறுத்தளவுக்கு. அடுத்தது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ராசியிலேயே ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்போ எப்போ ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்காரோ அப்போ கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ராசிநாதன் ராசியில் இருக்கார், என்ன கொஞ்சம் உடம்புல படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் சூரிய பகவானால் பார்க்கப்பட்ட சனி பகவான், வக்ரகதி அடைஞ்ச சனி பகவானை ஆட்சி பெற்ற சூரியன் பார்க்கக்கூடியது. அதனால் உடல் நலத்தில் தொந்தரவு இருக்கும். அதுவும் உடல் நலத்தில் தொந்தரவுகள் அப்படின்றது நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அடிவயிறு உபாதை, அஜீரண கோளாறு, மூட்டு வலி ப்ராப்ளம், அதே போல் பிறப்பு உறுப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இந்த காலகட்டங்களில் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு வரும். எப்படின்னு கேட்டிங்கனாக்க சனி அப்படின்னாலே கழிவு பிறப்பு மற்றும் பிறப்பு உறுப்புகள் மற்றும் அடிவயிறு மற்றும் முட்டி மற்றும் மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பிரகஸ்பதியான சூரியனால் பார்க்கறதுனால, ஆத்மகாரகனான சூரியனால் பார்க்கறதுனால உடல் நலத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த ஆவணி மாதத்தில் கும்பராசிக்காரங்க மிக 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 எச்சரிக்கையோடு இருக்கணும். எச்சரிக்கையோடு இல்லை அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது. சரி, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த ராகு அப்படின்றது கோதண்ட ராகு. இந்த கோதண்ட ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமே வந்துட்டுருக்கு. ஏன் திருமணம் தடை தாமதம் வந்துட்டுருக்குன்னு தெரியாமலே இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக கல்யாணத்திற்கு உண்டான ஏற்பாடான நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய கணவர் அல்லது விரும்பிய மனைவி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும். அடுத்தது 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மாத்ருஸ்தானம். மாத்ருஸ்தானத்தில் பிரகஸ்பதியான குரு பகவானும் மங்களகாரகனான அங்காரகனும் இருக்கிறாங்க. அம்மாவோட உடல் நலத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள், மனோநல ரீதியான பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அதே போல் நிலக்காரகனான அங்காரகன் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க வீடே இல்லாமல் இருந்து வாடகை வீட்டில் இருந்தாங்க. வாடகை வீட்டில் இருந்து அந்த வீட்டோடைய ஓனர்னால அசிங்கங்களும் அவமானங்களும் பட்டுட்டு இருந்தாங்க. 2 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, 3 பேர் இருக்கக்கூடாது, தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, வீடு 10 மணிக்குள்ளார வரணும் அப்படின்னு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் இடம் அமைஞ்சு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு, அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இதுக்கு மனபூஜை போடுறதுக்கு வரக்கூடிய 22/8 நல்ல நாள். அப்போ 22/8 மனபூஜை போட்டு
போட்டு வாஸ்து நாள், வாஸ்து பகவான் நித்திரை விடுற நாள், வாஸ்து பகவான் நித்திரை விடுற நாளில் நம்ம தொடங்கினோம்னாக்க அத்தனை காரியங்களும் ஜெயம் ஜெயம் ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள். ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வீடு வாங்கக்கூடியது. அதே போல் 2 வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு 4 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்பு, 4 வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு லேவிஷான சேடனான வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இருக்க இடம் அப்படின்றது இதுவரையிலும் வாடகை இடத்துல கொடுத்துன்னு இருந்தவங்களுக்கு நிரந்தரமான வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா? கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய லைவ் பார்ட்னர் கூட கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதனான சனி பகவான் தன்னுடைய சதசப்தம பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஏற்கனவே 7ஆம் இடம் அப்படின்றது சூரியனோட வீடு. அந்த சூரியனோட வீட்டில் சூரியனே இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளார வாதம் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது சிறந்தது. தேவையற்ற ஆர்கியூமெண்ட்டு, தேவையற்ற டிபேட் பண்ணினோம்னாக்க பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி உழையக்கூடிய மாதங்கள், நிம்மதி பிரச்சனைகள் வரக்கூடிய மாதங்கள் இந்த மாதங்கள். அதே போல் தொழில் பார்ட்னர் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட் கூட லிட்டிகேஷன் ஆகி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு கான்ட்ராக்டில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதம் ஆவணி மாதம் அடக்கி வாசித்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இதை தவிர 8ஆம் இடத்துல புத பகவானோட வீட்டில் கேது பகவான் இருக்காரு, 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. கும்பராசியை சேர்ந்த குழந்தைகளை பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு படிக்கிறதுக்காக, உயர்கல்வி படிக்கிறதுக்காக ஐஐடி, ஜேஇஇ, நீட் எக்ஸாம் எழுதி ஹையர் மார்க் வாங்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய பல்கலைக்கழகங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக கண்டிப்பாக பிரச்சனைகள் அத்தனை தவிர்க்க முடியும். வேண்டிய விரும்பிய பல்கலைக்கழகங்களில் கிடைக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். ஸோ இதை தவிர உயர்கல்வியான பிஹெச்டி படிக்கிறதுக்காக அமெரிக்கன் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போகணும்னு நினைக்க கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த பல்கலைக்கழகங்களில் படிப்பு கிடைக்கிறதுக்கு உண்டு. அதற்குண்டான பொருளாதாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான விசா, பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, கிரீன் கார்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி ஆகாத கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கும்பராசி என்பவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல உள்ள ராகுவானவர் பிரச்சனைகளை கூட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க டிபேட்டு, வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறது தவிர்ப்பது சிறந்தது. இல்லைன்னா பிரச்சனைகளை நாம தான் சந்திக்க வேண்டிய வரும். சரி, கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆவணி மாதத்தில் 31 தினங்கள் உண்டு. இந்த 31 தினங்களில் சந்திராஷ்டம தினங்களை தவிர்ப்பது சிறந்தது. சந்திராஷ்டம தினம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் இருக்கிற இடம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல ஒளி கிடைக்காது. அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்றத பார்ப்போமா? கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் 19ஆம் தேதி காலையில் 10:44 முதல் 20ஆம் தேதி முழுவதும் 21ஆம் தேதி ராத்திரி 10:26 வரலாம். அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது 4/9/2024 10:44 முதல்ல 5/9 மற்றும் 6/9 வெள்ளி இரவு 10:26 வரலாம். சுப நிகழ்வுகள், புதிய முயற்சிகள் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, ஒரு சில பேருக்கு இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மயிலையில் உள்ள கபாலி ஈஸ்வரர் கோயிலுக்கு ஒரு பிரதோஷ வழிபாடு, இந்த ஆவணி மாதத்தில் வர பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி கழிஞ்சு வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு போய் வழிபடணும். அந்த பிரதோஷ வழிபாடில் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி அதை குடிச்சிட்டு வந்தோம்னாக்க வந்த பிரச்சனைகள் அத்தனையும் எம்பெருமான் ஈஸ்வரன் பேரை சொல்லும்பொழுது விலகும். ஸோ மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருந்தால் இது ஆனந்தமான மாதமாகவும் அற்புத மாதமாகவும் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கை இல்லாமல் இருந்தோம்னாக்க பிரச்சனைக்குரிய மாதமாக இருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து விலகணும் அப்படின்னாக்க ஒரே சரணாகதி எம்பெருமான் மயிலையில் உள்ள கபாலி ஈஸ்வரனை சரணாகதி அடைங்க. கண்டிப்பாக பிரச்சனைகளை
தடைகள் அத்தனை விலகும். ஆவணி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லப்படுறோம். இதை நல்லது. நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசி அப்படின்றது மீனராசி. மீனம் அப்படின்னாலே கெட்டாலும் மேன்மக்களே, சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் அப்படின்றவங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபா, இந்த கையில் மரியாதை அப்படின்னாக்க கோடி ரூபாயை விரும்ப மாட்டாங்க, மரியாதையை விரும்பக்கூடிய நபர். அடுத்தது வஞ்சம் அதாகப்பட்டது பழி தீர்க்கக்கூடிய எண்ணமும் உள்ளவங்க இந்த மீனராசி அன்பர்கள். இவங்களை பொறுத்தளவுக்கு நல்லபடியாக நடந்துக்கிட்டால் அவங்களும் நல்லபடியாக நடந்துப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை வஞ்சம் வைத்து தீர்க்கக்கூடிய நபர்கள். இவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இவங்களுக்கும் இவங்களை படைத்த இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். வேறு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. மீனராசி அப்படின்றது அப்பேற்பட்ட ராசி. அந்த ராசிக்கு அதிபதியான பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கிறது 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் மங்கள பகவான் என்கின்ற செவ்வாய் கூட சேர்ந்திருக்கார். அப்போ கம்யூனிகேஷன், இவங்க மீனராசி சேர்ந்தவங்க சொல்லக்கூடிய சொல் வெல்லக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். சொன்னபடி செய்யக்கூடியவங்க, செய்கிறது தான் சொல்லக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள். என்ன ஒன்று அப்படின்னாக்க விரயச்சனி நடக்குது. இந்த விரயச்சனி நடக்கிறதுனால பொருளாதாரத்தில் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, உடல் நலத்தில் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பு. அதே தனியார் வாகனமான உங்களுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்க கொஞ்சம் வேகமாக போகாமல் நிதானமாக போகிறது சிறப்பு. கிளம்புற இடத்துக்கு நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் கிளம்பாமல் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பினோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் மீனராசியை பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பேர். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும் பொழுது இதுவரை சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி அடையாத இந்த மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வம்சமிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக மீனராசி அன்பர்கள் குலதெய்வம் கோயில் போய் வழிபடணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த குலதெய்வம் கோயில் போய் வழிபட முடியாமல் ஏதாவது தடைகளும் தாமதங்களும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கும்போது மீனராசி என்பவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்ற மாதம் இந்த மாதம். அத்தனை தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய மாதம். அப்போ எப்போ ஒருத்தர் வீட்டில் குலதெய்வம் வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வருவாங்க. குலதெய்வமும் இஷ்ட தெய்வங்களும் வந்தாச்சுன்னா நீங்கள் இந்த கழிஞ்ச ஆடி அமாவாசையில் பித்திருக்களுக்கு உண்டான காரியங்களை செய்திருக்கும்போது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் வரும்பொழுது குடும்பத்தில் குதூகலமும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வம்சம் விருத்தி தடைபட்டுக்கிட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இதுவரை பதவி உயர்வு பணவரவு கிடைக்காமலே இருந்துச்சு. அப்போ அந்த பதவி உயர்வும் பணவரவும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக ஆவணி மாதம்னு சொல்லலாம். திடீர் பணவரவு, திடீர் பொருளாதார உயர்வு, திடீர் பதவி உயர்வு அத்தனையும் கிடைக்கக்கூடியது. அதே போல் அரசு தொடர்புடையவங்களுக்கு சூரியன் 6ல் இருக்கிறதுனால இதுவரை அரசு தொடர்புடைய லிட்டிகேஷன்ஸு, பிரச்சனைகள், நோட்டீஸு, கோர்ட்டு, வம்பு, வழக்கு அத்தனையும் இருந்தவங்களுக்கு அது அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். 6ல் சூரிய பகவான், ஆட்சி பெற்ற சூரிய பகவான் அரசாங்கத்தோட அனுசரணையாக போயிட்டு காரியம் சாதிக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். அதே மாதிரி இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு அரசு உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க, அதாகப்பட்டது கவர்மெண்ட் உத்தியோகம் சொல்லுவோம், காசானாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு. அப்போ இந்த அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணுற மீனராசிக்காரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு படித்த படிப்புக்கு உண்டான அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் பெற்று எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம் உண்டு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற படிப்பு படிக்கிறவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே தவிர தான் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் மீனராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பிஹெச்டி போன்ற மேல் படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு வேண்டிய பல்கலைக்கழகத்தில் வேண்டிய விரும்பிய
துறை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனும் குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால வேண்டிய பொருளாதாரம் கிடைக்க, பணவரவு தனவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்விக்கு உண்டான கல்வி கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் மீனராசியை சேர்ந்தவர்கள் வெளியூர் வெளிமாநில தொடர்பு ஏற்பட்டு படிப்புக்காக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர மீனராசியை சேர்ந்தவங்க வெளியூரில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். ராகு மீன ராகுவாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னாக்க நீங்கள் வேண்டிய விரும்பிய நாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டம். அதற்குண்டான பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விசா, அதே போல் ரெசிடென்ஸ் பிஆர் மற்றும் க்ரீன் கார்டு மற்றும் சிட்டிசன்ஷிப் அத்தனையுமே இந்த ஆவணி மாதத்தில் மீனராசி பிறந்தவங்களுக்கு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, ஒன்றே ஒன்று, 12ல் விரயச்சனி நடக்குது. விரயச்சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி உண்டு. முதல் ரவுண்டு மங்கு சனி, 2வது ரவுண்டு பொங்கு சனி, 3வது ரவுண்டு கெண்ட சனி, 4வது ரவுண்டு மரண சனி. அதே மாதிரி உங்களுடைய ஏஜ் கிரைட்டீரியாக்குப்படி இந்த பிரச்சனைகள் உண்டு. சரி, நீங்கள் 2வது ரவுண்டில் இருந்தீங்க அப்படின்னாக்க சுப விரயங்கள். சுப விரயங்கள்லாம் என்ன? நம்மளோட குழந்தைகளுக்காக உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு உண்டான செலவுகள், சுப செலவுகள். அதே போல் வண்டி வாகனம், சைக்கிள் வச்சுருக்கிறவங்க டூ வீலரும், டூ வீலர் வச்சுருக்கிறவங்க காரும், கார் வச்சுருக்கிறவங்க அதாவது சேடன் காரும் வாங்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ வேண்டிய பொருட்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சரி, இந்த மாதம் பொறுத்தளவுக்கு, ஆவணி மாதம் பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு அத்தனையும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய மாதம். சரி, இந்த ஆவணி மாதத்தில் 31 நாள் உண்டு. இந்த 31 நாளில் ஒரு சில நாட்கள் சுபம் தவிர்க்கக்கூடியது, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது. அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர். அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னு பார்ப்போமா? 21ஆம் தேதி இரவு, ஆவணி மாதம் 21ஆம் தேதி இரவு 10:26, ஆவணி 22 முழு நாளும், ஆவணி 23 முழு நாளும், ஆவணி 24 கார்த்தால 9:17 வரலாம். அதாகப்பட்டது இது ஆங்கில மாதம் பொறுத்தளவுக்கு 6/9/2024 வெள்ளிக்கிழமை 10:26 முதல் 7/8 சனிக்கிழமை ஃபுல்லாக, 8/8 ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக, 9/9/2024 திங்கட்கிழமை காலையில் 9:17 வரையிலும் இந்த காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப 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 மோசமான காலகட்டங்கள். அப்போ இந்த நாட்களில் சுப காரியங்கள் தொடங்கிறது, புதிய முயற்சிகள் தொடங்கிறது, புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை தவிர்ப்பது, சந்திராசிரம தினங்களில் தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. சரி, ஒரு சில பேருக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் ஒரு முறை திருச்சிக்கு அருகில் உள்ள சமயபுரம் மாரியம்மனை கண்டு தொழுதுட்டு வாங்க. சமயபுரம் மாரியம்மனுக்கு விசேஷமான தினம் அப்படின்றது வெள்ளிக்கிழமை. ஒரு வெள்ளிக்கிழமை சமயபுரம் மாரியம்மனை கண்டு தொழுதுட்டு முடிஞ்சால் அந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் அம்மா சமயபுரம் மாரியம்மன் வரும்போது விலகும். ஸோ மொத்தத்தில் ஆவணி மாதம் மீன மாதத்திற்கு பொறுத்தளவுக்கு மிக மிக உயர்ந்த மாதம்னு சொல்லலாமா, மிக மிக உயர்ந்தமான மாதம்னு சொல்லலாம். எச்சரிக்கையோடு இருந்தோம்னா எல்லா பிரச்சனையும் தவிர்க்கலாம். நல்லது. நமஸ்காரம்.